இல்ல விளையாடுறதெல்லாம் சரி, மேலே ஏறவும் கீழே ஏறவும் ஒருத்தனுக்கு ஒருத்தனை அடிப்படி சண்டை போட்டியே, அப்புறம் இருக்கு எல்லாரையும் வெளுத்து விடுவேன். வெளுத்து ஏன் படிமா வெளுத்து விடுவேன் சொல்ற? நாங்க என்ன வெளுக்கிறதுக்கு துணியா? படிமா நாங்க விளையாடுறோம்ல, நீயும் எங்க கூட வந்து விளையாடுறியா? ஆமால, அது ஒண்ணுதான் குறை. இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனை பத்தல பாரு. நானே தலைவலிக்குன்னு இங்க வந்து உட்காந்து சோவாரிக்கிட்டு இருக்கேன், நீ வேற. சரி சரி, டென்ஷன் ஆகாத. இன்னும் டென்ஷன் ஆனா இன்னும் தலைவலி கூட போகுது பாத்துக்கோ. சரி படிமா, நான் விளையாண்டு வரேன். சரில. ஏடி சுப்புலட்சுமி, என்னாச்சு? தலைவலிங்கிற கசாயம் வச்சு தரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, சரியாயிரும். சும்மா வீட்டுல உள்ள கவலையை நினைச்சாதான் பாடா படுத்துது. நாம போய் சத்தம் போட்டு வந்தாச்சு. இவன் வீட்டை பார்க்க வருவான்னு பார்த்தா வரவே இல்லையே. அதான் என்னமோ போல இருக்கு. ஒருவேளை திருட்டுத்தனமா கல்யாணம் கட்டிட்டானா? என்னத்தை செய்யறது? ஏட்டி அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாது? நாம கோவப்பட்டவனு வீஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்படியெல்லாம் திடுதிப்புன்னு அடுத்த வகலத்துல தாலியை கட்டுவானா? அவனுக்கு அவ்வளவு அறிவு இல்லாமையா போகுது? அப்படி இருந்தா நாம கோர்ட்ல கேஸ் போட்டுருவோன்னு அவனுக்கு என்ன தெரியாமல இருக்கான்? ஏட்டி அதுவும் இல்லாம விவாகரத்து கிடைக்காம எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவான்? அதெல்லாம் சரிதான். அவன் கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சவன். எனக்கு அதான் மனசுக்கு என்னவோ போல இருக்கு. இங்க பாரு, என் மேல கோபத்துல வீஞ்சிக்கிட்டு இருப்பான். தன்னால வருவான், நீ ஒன்னும் கவலைப்படாத. சரிங்க. இப்ப எதுக்கு இங்க வந்த? அதான் வரமாட்டேன்னு மூஞ்சில் அடிக்கிறத சொல்லிட்டு போய் கோர்ட்ல கேஸ் கொடுத்தல. இப்ப என்ன சௌரியத்துக்கு இங்க வந்திருக்க? அத்தை சொல்றது சரிதானே? இப்ப யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இங்க வந்திருக்க? மரியாதையா வெளியே போ. கோர்ட்ல கேஸ் நடக்கல, அங்க பாத்துக்கலாம். நான் ஒன்னும் அந்த விஷயத்த பத்தி பேச வரலமா. ஏமா இப்படி எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு விழுற? என்னை கண்டாலே உனக்கு பிடிக்க மாட்டுக்கு. ஏனா நீ அப்படி நடந்துக்கிட்ட. ஏன் ஒன்ன வேற ராகினிய வேற நாங்க என்ன பாகுபாடோட பாக்குறோமா? நீதான் எப்ப பார்த்தாலும் எங்களை எதிரியாவே நினைக்கிற. இப்ப உன் மாமியா உனக்கு வசதியா போயிட்டா. ரொம்ப நல்ல விஷயம் தானே? அவங்க சொல்றத கேட்டு நட. ஏமா உனக்கு எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். இப்ப நான் அதை பத்தி எல்லாம் பேச வரல. நான் அண்ணனை பத்தி பேச வந்திருக்கேம்மா. அண்ணன் பாவம்மா, அண்ணனை பார்க்கவே பரிதாபமா இருக்குமா. ஓ ஆடு நினைதேனே ஓனாயி வருத்தப்பட்டு வந்திருக்கு, அப்படித்தானே? நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல. முதல்ல பேசாம இருங்க. நான் எங்க அம்மா கிட்ட தானே பேசுறேன். வாய மூடிட்டி. அவ இந்த வீட்டு மருமவ. அவளும் உனக்கு அண்ணி. அவ பேசத்தான் செய்வா. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? திடீர்னு அண்ணக்காரன் பாசம் பொங்குது. ஏமா அந்த காயத்ரி நீ சரியில்லைம்மா. எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரின்னு ஆஸ்பத்திரியே கெட்டிக்கிட்டு அழுது. என்னமோ ஏழைங்களுக்கு வைத்தியம் பார்க்க வந்த மகாராணின்னு இவளுக்கு நினைப்பு. ஏமா அது எப்படியும் இருந்துட்டு போகுது. அண்ணனுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீ அமைச்சு கொடுமா. டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சாமே. கொடுத்தா கொடுக்கட்டா போகுது. அன்னைக்கு முதல்ல டைவர்ஸை வாங்கி கொடுத்து வீட்டை பக்கம் அனுப்பு. முதல்ல எனக்கு அதை கண்டாலே பிடிக்கல. அது ஏதான் இப்படி இருக்கோ தெரியல. நீ பேசாம அண்ணன் பார்த்துருக்கிற பொண்ணையே அண்ணனுக்கு கட்டி வச்சிருமா. இருப்பாள ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறதுக்கு வந்தியாடி. எம்பிட்டு திமிர் இருந்தா நீ இங்க வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்ப. உன்னை உசுரடவே விட மாட்டேன், ஞாபகத்துல வச்சுக்கோ. மரியாதையா வெளியே போடி. விடுங்கத்த, அவ குணத்தை காட்டிட்டல்ல. நானும் இத்தனை நாளு இவ மேல தப்பு இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே புரியுது. என்ன புரியுது? இல்ல என்ன புரியுது? என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பெருசா பேச வந்துட்டீங்க. இந்த வீட்டுக்காக என்னமோ உழைச்சு கொட்டுறேன்னு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பெரிய டாக்டர்னு மனசுல நினைப்பு. அதான் அந்த ஆஸ்பத்திரியை கட்டிக்கிட்டு அழுறீங்க. ஏன் என் அண்ணனை என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? 2 பிள்ளை பெத்துக்கிட்டீங்கன்னு தான் பேரு. ஆனா ஒரு நாள் ஒரு நேரம் கூட என் அண்ணன் உங்க கூட சந்தோஷமா இருந்திருப்பானா? புருஷனுக்கு என்ன வேணும்னு கவனிக்கிறது கிடையாது. பெருசா பேச வந்துட்டீங்க. வாய முடிடி. நானும் போனா போதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. அவளை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? என்ன தெரியும்? ஏதாவது பேசுன அப்புறம் நான் எப்படி கொலை வெறியில மாறுவனு எனக்கே தெரியாது.
உன் நாக்க இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? பெத்த பொண்ணுக்கே சாபம் கொடுக்கிற ஆளாக்கிட்ட என்ன? எவ்வளவு திமிரு இருந்தா காயத்ரிய பத்தி தப்பா சொல்லுவேன்? உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்டாயிட்டு வந்து நின்னியே. உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தவ அவ. உனக்காக நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும்னு எங்க கிட்ட பறிஞ்சு பறிஞ்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் உனக்கு பார்த்தும் பார்க்காம செஞ்சவ அவ. அவளை பார்த்தாடி தப்பா சொல்ற? விடுங்கத்த, அவர் தூண்டி விட்டுருக்காரு. அதை கேட்டுட்டு வந்து இந்த அம்மா இங்க பேசுறாங்க. பேசட்டும். அவங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும் யாரு சரி யாரு தப்புன்னு. அததான் நானும் சொல்றேன், யாரு சரி யாரு தப்புன்னு அவங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியல. ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன? என் அண்ணன் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க விவாகரத்து கொடுக்க வேண்டியதானே? நீங்க அவன் கூட வாழ மாட்டீங்க, ஆனா அவனையும் வாழ விட மாட்டீங்க, அப்படித்தானே? இது என்ன புத்தி? இதுதான் ஒரு டாக்டருக்கு இருக்கிற புத்தியா? என்னடி சம்பந்தம் இருக்கு டாக்டருக்கும் இதுக்கும்? அவர் ஏன் புருஷன், அவரு எப்படி இருக்கணும்னு நான் தான் தீர்மானிக்கணும். அதை விட்டு போட்டு உன்கிட்ட நான் அண்ணாவி கேட்கணுமா? இங்க பாருடி, அவருக்கு விவாகரத்து இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலையும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அவர் என் கூட சந்தோஷமா தான் இருந்தாரு. அவருக்கு இப்ப புத்தி பேதளிச்சு போச்சு. அவரை கொண்டு போய் மெண்டல் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். அவர் கூட உன்னையும் கொண்டு சேர்க்கணும். பாத்தீங்களாமா, இதோட ஒரிஜினல் குணத்தை பாத்தீங்களா? உங்க கண்ணு முன்னாடியே உங்க பிள்ளைய மனநல காப்பகத்துல கொண்டு சேர்க்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன ஜென்மம்னு நீங்க இதுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கீங்க? அவன் பெத்த பிள்ளைக்கு துணையா நிப்பான். நீ என்னன்னா ஒண்ணுமில்ல, ஓ ஆப்டால் ஓ அண்ணன் மகங்கிறதுக்காக இவளை தூக்கி வச்சு கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்க. ஏமா இப்ப சொல்லிட்டால என்னையும் என் அண்ணனையும் பைத்தியம்னு. இன்னும் போனா உன்னையும் அப்பாவையும் சேர்த்து பைத்தியம்ன்றவா. ஏன் இந்த சொத்துக்காக உங்க எல்லாரையும் பைத்தியமாக்கிடுவா. நீ ஒழுங்கா நிதானமா யோசிச்சு முடிவு பண்ணு. என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது புரிஞ்சுதுல்ல? மரியாதையா வாய மூடிட்டு வெளியே போ. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். இங்கேயே உனக்கு பாட கட்ட வேண்டியதா இருக்கும். எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பேசுவேன்? அவ சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? அவன் பைத்தியம் பிடிச்சுதான் அலையிறான். அடுத்தால நீயும் பெரிய பைத்தியமா தெரியுற. இப்ப சொத்தை கேட்டு கேஸ் போட்டவ அவளா நீயா? நீதானடி கேஸ் போட்ட. இப்ப அவளை சொல்ற படப்பேய் பிடிச்சி அலையிறவ நீ. நீ அவளை குறை சொல்றியா? இங்க பாருடி, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிரு. அப்புறம் உன்னை குத்தி போட்டு நானே ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிடுவேன். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. காலையிலே என் ஆத்திரத்தை கிளப்பாத. நீ இந்த வீட்டு பக்கம் வராத. உன்னை கண்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன்னை பிள்ளையா பெத்துதான் நினைச்சு நான் வருத்தப்படுறேன். இன்னையோட தலை முழுகிறேன். மரியாதையா போயிரு. உன் அண்ணக்கார சொல்லி அனுப்பினானா அவங்கிட்டையும் இதையே சொல்லு. ஏ மருமகளை வச்சு வாழ துப்பு இல்லாதவன் ஏ வீட்டுக்கு என்னைக்குமே மகன் கிடையாது. எனக்கும் மகன் கிடையாது. அவனுக்கும் எனக்கும் உள்ள சொந்த பந்தம் எல்லாம் அறுந்து போச்சு. அதேதான் உனக்கும். வெளியே போடி. போறம்மா போறேன். உன் மருமவா கொடுக்கிற தைரியத்துல பேசுறியா? பேசுமா பேசு. எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். ஒவ்வொருத்தரா உன் பிள்ளைங்க வெளியே வரத்தான் போறாங்க. இப்ப நானும் அண்ணனும், அடுத்தது இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, வெளியே வருவாங்க. ஓ மவ அவளும் ஒரே அடியா வெளியே போவா. அப்புறமா தனியா கடந்து அனாதையா ஆள் இல்லாம அவஸ்தைப்பட போறது நீதான். அத நல்லா யோசிச்சுக்கோ. குட் பை. ஏடி இந்த சனியை இப்படி இருக்கு? இது மாறவே செய்யாதா? ஏன் வாயாலேயே பாட கட்டுற வைக்கனு பேச வச்சிருச்சு. பெத்த பிள்ளையா இவ? எனக்கு இவளை நினைச்சா அவமானமா இருக்கு. ஏன் இப்படி நடந்துக்கிறா? விடுங்கத்த, பிறவி கொடுத்த மட்டை வச்சு கட்டினாலும் மாறாது. இவளெல்லாம் மாத்தவே முடியாது. இவ நேரா அந்த கிழவி குணத்துல வந்து வாச்சிருக்கா. இவளை திருத்த முடியுமா? எந்த கிழவிய சொல்ற? எங்க ஆத்தாள பெத்தாளே அந்த கிழவி. நம்ம கிழவிக்கு போட்டியா வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காருவேன்னு வந்தாளே அந்த கிழவி.
எவதான் சேனை கொடுத்தாலோ என்னமோ அவளை மாதிரியே வந்து பிறந்திருக்கா. இருக்கும் இருக்கும், அந்த சனியம் பிடிச்சவள மாதிரிதான் இவ குணமெல்லாம் இருக்கு. ஐயோ தலை வலிக்குது. ஏ வாயாலே சாபம் கொடுக்க வைக்கிறாளே, இந்த பாவத்தை நான் எங்க கொண்டு தொலைப்பேன்? ஐயோ அத்தை சும்மா இருங்க, பாவம் புண்ணியன்ட்டு. பின்ன என்னம்மா, என்ன பேச்சு பேசுறா? அந்த பைய தூண்டி விட்டுட்டு அவன் மோளை இருந்துக்கிட்டான், இவ இங்க வந்து ஆடுன்னு ஆடுறா. என்ன செய்யனே தெரியலையே. என்னதான் பண்றாருன்னு பாப்போம். பொறுமையே இருங்க, எங்க போயிட போறாரு? அவர் என்ன வம்பு பண்ணாலும் தும்பு பண்ணாலும் நான் கையெழுத்து போட போறதில்ல. என்ன நடக்குமோ நடக்கட்டும். ஆமா காயத்ரி, நீ சொல்றதுதான் சரி. எக்காரணத்தை கொண்டும் கையெழுத்த போட்டுறாத. என்ன நடக்குன்னு நாமளும் பாத்துருவோம். சரி டி, வா. என்ன குழம்பு வைக்கனே தெரியல. இவ பிரச்சனைய வேற இழுத்துட்டு வந்து என்ன தலைவலிக்க வச்சுட்டா. அத்தை வத்த குழம்பு வைக்கட்டா? மாமா கிட்ட கேட்போம் என்ன கேக்குறாருன்னு. அவர் வேற இவ கத்தனை கத்த கேட்டிருந்தாருன்னா என்ன இருக்கும்? அவ்வளவுதான். என்ன பேசுறாருன்னு போய் பாப்போம் வாங்க. சரிங்க.